டிராமாக்கான ஓப்பனிங் சீன்லயே நம்ம டிராமாவோட ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவளை ஒரு கேங் வந்து விரட்டிட்டு வருது. அப்ப இடையில ஹீரோ வந்து அந்த கேங்கை ஸ்டாப் பண்ணி அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, நிறைய கை வித்தை எல்லாம் கத்து வச்சிருப்பான் போல. ஒரு செகண்ட்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டு அப்படியே அந்த கேங்கோட ஹெட்டை அடிக்க வர அவன், நீ யாரும் எங்களை எதுக்கு அடிக்கிற அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஹீரோக்கு பின்னாடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வர உடனே ஹீரோனி வந்து அடிச்சிடறா. ரெண்டு பேருக்கும் காமனான எனிமி. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுவோன்னு ஹீரோனி சொல்றா. ஹீரோவும் சரி சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோனியும் சேர்ந்து தான் அட்டாக் பண்றாங்க. அப்போ ஹீரோனி வந்து ஒரு கத்தியை மட்டும் வீசி எல்லாரையும் கொண்டுடுறா. அந்த கேங்கோட ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் தப்பிச்சிட்டான் போல. அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறான். அப்போ ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா ஹீரோட பெல்ட்டை உருவி அந்த ஹெட்டோட கழுத்தை பிடிச்சே நெரிச்சு கொண்டுடுறா. இப்போ ஹீரோனிக்கு கால் வருது, பாஸ் உங்க ஃபேமிலி உங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்கன்னு. சரி ஓகே, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிரு அப்படின்னு அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இப்ப அடுத்த செகண்டே கெட்ட பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு போறா. இதை பார்த்து ஹீரோவோ சிரிச்சிட்டு, சுயன் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அங்க ஒரு 3 பிரதர்ஸ் அவங்களுடைய தங்கச்சியை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. இவரு ஃபர்ஸ்ட் பிரதர், இவரு செகண்ட் பிரதர், அண்ட் கடைசியா இருக்காங்க இல்லையா அவங்க தான் தேர்ட் பிரதர். நம்ம ஹீரோனியை பிக்கப் பண்ணதான் வந்திருக்காங்க. பாவம் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சேரி பக்கத்துல தான் வாழ்ந்தான்னு கேள்விப்பட்டேன். சிம்பிள் அண்ட் ரொம்ப கைண்டான பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கணும். எக்காரணத்து கொண்டும் நம்ம மாஃபியா ஃபேமிலின்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பிறகு அவ பயந்துருவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி வாரா. நம்ம ஹீரோனி வரத ஒரு 3 பேர் நோட்டை விடுறாங்க. இதுல குண்டா இருக்கான் இல்லையா, இவன் நேம் வந்து சூலாங்கு. பக்கத்துல நிக்கான் இல்லையா, இவன் நேம் வந்து காங்கு. இப்போ சூலாங்கோ காங்கிட்ட, நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணா அப்படி சொல்லி கேக்குறான். ஆமா இந்த பொண்ணு தான், அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும், அந்த ஷீஃபங்க கொன்னது இவ தான், என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ஹீரோனி கூட ஃபைட் பண்ண ஒரு ஆளை அனுப்புறான். இந்த ஆளை தான் அனுப்புறான். அவனும் ஹீரோனி அடிக்க போக இதை பார்த்த ஹீரோனியும் டக்குன்னு நவுன்றா. பிரதர்ஸ் இருக்கிறதால அவர் ரிட்டன் அடிக்க மாட்டுக்கா அந்த ஆளை. இப்போ பிரதர்ஸோ எங்க தங்கச்சியை புலி பண்றியா அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை அடிக்க வர அவனை பாத்தீங்கன்னா ஒத்தால நின்று இவங்க 3 பேருமே அடிச்சு வெளுத்து எடுத்துட்டு இருக்கான். கடைசியில நம்ம ஹீரோனி தான் காப்பாத்துறா, மறைமுகமா காப்பாத்துறா. இந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை வந்து இவன் கழுத்துல தூக்கி எறிய அதுல அவன் மயங்கிறான். ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் தான் எப்படியோ அவனை அடிச்சுட்டோம்ப்பா, தங்கச்சி முன்னாடி நம்ம அவமானப்படல அப்படின்னு கெத்தா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பிரதர்ஸ் 3 பேருமே வந்து வா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டா. அப்ப செகண்ட் பிரதர் வந்து அவ ஃபேஸ்ல இருக்கிற பிளட்டை நோட் பண்ணிடுறாரு. இது என்னது பிளட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் ஒழுங்கா துடைக்க வந்துட்டனோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவ கொஞ்சம் நெர்வஸா நின்றுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு, தங்கச்சிமா வா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், பீரியட்ஸே மூஞ்சில ராவி வச்சிருக்கா அப்படி தானே, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு செகண்ட் பிரதர் சொல்லும் போது, ஏன்டா கத்தி சொல்றா, சும்மாவே தங்கச்சி எம்பேரிசிங்கா இருப்பா, நீ வேற கத்தி கூப்பாடு போடுறியா, அவ இன்னுமே எம்பேரிசிங்கா தான் ஆவா, ஏறும மாடு. தங்கச்சி அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, அவன் ஒரு முட்டாள், பெரிய அண்ணா கூட வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்ல நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு மற்ற 2 பிரதர்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பிரதர்ஸ் 3 பேருமே காமெடியா சண்டை போட்டுட்டு அப்படியே ஹீரோனியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வீட்டுல அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க துப்பாக்கி வச்சு அசால்ட்டா குறி பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணிட்டு அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனி வாரா. அவ வரத பார்த்துட்டு அந்த துப்பாக்கியை மறைச்சு வச்சுறாங்க. மறைச்சு வச்சுட்டு இப்போ ஹீரோனி கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ணாவை ரொம்ப ஃபீல் பண்ணி கேக்குறாங்க, நீ வந்து ஒழுங்காவே சாப்பிட்டு இருக்க மாட்டால, உனக்கு நல்ல சாப்பாடே கிடைச்சிருக்காதுல்ல அப்படின்னு பெரிய அண்ணா ஃபீல் பண்ணி கேட்கவும், அப்பெல்லாம் கிடையாதே, நான் வகை வகையா வயிறு மூட்டை நிறைய சாப்பாடு சாப்பிட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. நமக்கு அந்த பிளாஷ்பேக்கையுமே காட்டுறாங்க. ஆனா வெளியில ஆமா ஆமான்னு பாவமா மூஞ்ச வச்சுக்கிறா. உடுக்க நல்ல துணி கூட இருந்திருக்காதுல்ல, இல்லையே என்கிட்ட ஃபுல்லாவே பிராண்டடான ட்ரெஸ் தான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. வெளியே பாவமா மூஞ்சு தான் வச்சுட்டு இருக்கா. அப்புறம் நீ எந்த ஃபன்னும் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டால இத்தனை வருஷத்துல அப்படின்னு செகண்ட் என்ன கேட்கவும், அப்பெல்லாம் கிடையாதே, நல்லா ஃபன் பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா மூஞ்ச பாவமா வச்சுட்டு ஆமா ஆமான்னு சொல்லிக்கிறா. அம்மா அப்பா அதான் இப்ப நான் வந்துட்டேன் இல்லையா, இனிமே முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கசப்பான மெமரிஸ் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாளா.
இதை பார்த்தா அம்மாக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாயிரும். அழாதம்மா, நாங்கள் கேட்க மாட்டோம். இனிமே நீ எதுக்குமே சஃபர் ஆக தேவையில்லை. ஏன்னா நாம இந்த நாட்டிலே பணக்கார ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆளை அடிச்சு கூப்பிட்டு வராங்க. பாஸ், இவனை பிடிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு, கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை ஹீரோனியுமே பாக்குறா. அவளுமே கேக்குறா, அம்மா அப்பா நம்ம இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு பயந்த மாதிரி மூஞ்சி வச்சு கேட்கவும் அவங்க உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா, சென் ஃபேமிலி பத்தி எல்லாருக்கும் தெரியும். எப்போதும் ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் கொடுப்போம் தவிர இந்த மாதிரி கிரைம்ல எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம். என்ன பாருங்க, சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களை ஃப்ரேம் பண்ணாதீங்க, இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அம்மா அப்பா நல்லா திட்டிட்டு இருக்காங்க இந்த ஆளை போட்டு. இவன் பாக்குறான், என்னாச்சு பாஸுக்கும் பாஸ் லேடிக்கும் புக்கை வேற தலைகளை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே அங்கிருந்து போறான். இவங்க என்ன சொல்லி சமாளிச்சாலுமே நம்ம ஹீரோனிக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிட்டு அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோடைய அடாப்டர் சிஸ்டர். நம்ம ஹீரோனி ஆல்ரெடி இந்த பொண்ணை பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்ப போல. இவ வந்து நம்ம ஹீரோனுடைய கசின். சின்ன வயசுல ஹீரோனி கிட்னாப் பண்ண சமயத்துல இவளுடைய பேரண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்க போல. அதனாலயே சென் ஃபேமிலி வந்து இவெல்லாம் அடாப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இவளும் நம்ம ஹீரோனி கிட்ட ரூடா பேசுறா. டெவில் சிஸ்டர் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி பேசுறா. உடனே அப்பாவும் அண்ணாவும் எதுக்கு இப்படி ரூடா பேசுறா, சிஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல இவளுமே சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு மேல கூப்பிட்டு போயிட்டு இருப்பாளா. அப்ப அவ கீழே பாக்குறா. இத பார்த்த ஹீரோனிக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போயிட்டு இப்ப இவன் நம்மள ஃப்ரேம் பண்ண போறான்னு. அக்கா கூட நல்ல விதமா ஸ்வீட்டா பேசணும் தான் ஆசை. ஆனா என் தலையெழுத்து அடாப் சிஸ்டர்னாலே ரூடா தான் நடந்துக்கிடுவாங்கன்னு இவங்களாம் என்ன அப்படியே நடிக்க சொல்லிட்டாங்கன்னு மனசுக்குள்ள சொல்லி பிரதர்ஸ் எல்லாத்தையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடா இவ வாய் திறந்து பேசவே இல்லை, நமக்கு இவளுடைய வாய்ஸ் கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோனி செம ஷாக் ஆகுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனிக்கு இவளுடைய இன்னர் வாய்ஸ் கேக்குது. இவ நேம் வந்து பெல்லா. இப்ப பெல்லாவும் மனசுக்குள்ள சரி எனக்கு வேற வழியும் இல்ல, இப்ப நான் கீழே விழுந்துதான் ஆகணும் அப்படின்னு இப்ப படியில இருந்து கீழே விழ போக இதுதான் நம்ம ஹீரோனிக்கு கேக்குதே. உடனே கேட்ச் பிடிச்சிடா. பிடிச்சிட்டு பார்த்து நட தங்கச்சி அப்படின்னு சொல்லவும் ஐயோ அக்கா எவ்வளவு கூலா இருக்கா, எனக்கே இவளை மேரேஜ் பண்ண போல தோணுது அப்படின்னு இவ ஹீரோனி சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நமக்கு வெளியே தான் காட்டுறாங்க. வெளியே ஒரு கார் வந்து நிற்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோனியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோட ஃபியான்சி தான் ஹீரோயின். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்த உள்ள போலான்னு பார்க்குறான். பார்த்தா வாழைப்பழ தோல் வலிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். ஒரே அசிங்கமாக போயிடுது. ஐயோ யங் மாஸ்டர் அப்படின்னா அசிஸ்டன்ட் தூக்கி விட வர, அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். யங் மாஸ்டர் சத்தியமாக நீங்கள் கீழே விழுந்ததை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இவர் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. குட் குட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசில மண் ஒட்டாத மாதிரியே கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு போறான். வீட்டுல யாரையும் பார்க்காம நேரா ஹீரோனியை பார்க்க அவளுடைய ரூமுக்கே போறான். பெரியவங்களை பார்க்காம இப்படி வர்றது முறையா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா நான் என் ஃபியான்சியை தானே பார்க்க வந்திருக்கிறேன், இதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவ அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாளா. அப்ப வெளியே யாரோ வாராங்கன்னு சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பாங்க. உடனே டோரை ஓபன் பண்ணி ஹீரோவை இழுத்துக்கிறா. அப்பதான் ஃபேஸ பாக்குறா. ஏ நீனா ஏர்போர்ட்ல பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நானே தான். மிஸ்டர் சென் வந்து அவங்க லிட்டில் பொண்ணை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப கைண்டான பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட், யாரையும் காயப்படுத்த மாட்டான்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். கடைசியில அது நீனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. என்ன இப்ப என்ன மிரட்டலான்னு வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோனி அவனுடைய பிரைவேட் பார்ட்லயே அடிக்க போக நீ அடிச்சான்னு வச்சுக்கோவேன் ஃபியூச்சர்ல உனக்கு தான் பிரச்சனை அப்படி ஹீரோ சொல்லும் போது இவளுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ற, எனக்கு பிரச்சனையா? ஆமா நான் உன்னுடைய ஃபியான்சி, நம்ம ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்றான். இவளும் அதை பாக்குறா. ஹீரோ சொல்றான் என்னோட நேம் வந்து ஃபூஜியான் அப்படின்னு என்று ஆகுறான். எது ஃபூஜியானா? ஆமா அப்படி ஹீரோ சொல்லவும் இவர் பெரிய பணக்காரலா, இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா இவரு நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, சோ இவரெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ டக்குன்னு அந்த பேப்பரை கிழிச்சு போட பாக்குறா. ஹீரோ ஃபாஸ்டா வந்து அதை தடுத்துறான். ஹீரோனிக்கே அதை பார்த்து ஆச்சரியம் தான், இவர் என்ன ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டாரு அப்படின்னு. உள்ள என்னதான் பேசுறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஒட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு பெல்லா வாரா. ஏ நீ அந்த ஹீரோடைய அசிஸ்டன்ட் தானே, என் அக்கா ரூமுக்கு வெளியே நின்று நீ என்ன பண்ற
லவ்வை சேர்த்து வைக்க பாடிகார்டு வேலையை பாக்கின்னு சொல்லவும், எது பாடிகார்டா? அப்போ உன்னுடைய யங் மாஸ்டர் என் அக்கா ரூம்லயே இருக்காரு. ஆமா, டே எவ்வளவு தைரியம் அப்படின்னு அசிஸ்டண்ட போட்டு நம்ம பெல்லா சாரா மாதிரியே அடிக்கிறா. இப்ப அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ள வாரா. உள்ள வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோனிக்கு கிஸ் கொடுத்த மாதிரி இவளுக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணல, பட் இவளுக்கு வந்து ஹீரோ வந்து ஹீரோனிக்கு கிஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ போட்டு சமைய திட்ட ஆரம்பிச்சிட்டா. திட்டிட்டு மனசுக்குள்ள, நான் கூட இன்னும் என் அக்காக்கு ஒருக்கா கூட கிஸ் கொடுக்கல, அதுக்குள்ள நீ கொடுத்துட்டியா அப்படி சொல்லி கதறா. இது ஹீரோனிக்குமே கேக்குதா. அவளுக்கு சிரிப்பு தான் வருது. யங் மாஸ்டர், இந்த பொண்ணு இப்படி ரூடா நடந்துக்கிடுவான்னு என்கிட்ட எதுக்கு ஃபர்ஸ்டே சொல்லல? இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, வயலன்ஸா தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவரா வாயை பொத்திட்டு கப்புச்சிப்புன்னு அமைதியா இருந்துறாரு. மிஸ்டர் ஃபு, மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே எங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அங்க போய் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரின்னு போயிடான். இதை இப்படியே வளர விடக்கூடாதே, அக்காவை வான் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஹீரோனி கிட்ட, அவ மூஞ்ச பத்திலாம் முட்டாளாகிறாத, அவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், ஆக்சுவலி அவன் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை அம்மா அப்பாக்கெல்லாம் பிடிச்சு போயிட்டு மேரேஜுக்கு ஓகே தான், ஆனா பிரதர்ஸ் 3 பேருக்கும் பிடிக்கல போல. இந்த மேரேஜை எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பேசாம அவனை தனியா கூப்பிட்டு போய் அவனை கும்மா குத்துவுமா அப்படின்னு 3 பிரதர்ஸும் பிளான் போட்டுட்டு இருக்க. இது அம்மா காதுலயுமே விழுந்துருதா? பிளானா போடுறீங்க அப்படின்னா அம்மா 3 பேருமே ஒரு கிக் பண்ண அவங்க கீழே விழுந்து கிடக்காங்க. என்னாச்சு பிரதர் அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது, அது ஒண்ணு இல்லம்மா, வெக்கையே இருக்குதாம்மா, அதான் தர கூலிங்க இருக்கும்னு அதுல உட்கார்ந்துருக்கானுவன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோனி கிட்ட பேச வருவான். ரொம்ப கிட்டக்க வருவானா, அப்ப தங்கச்சிக்காரியோ கிட்ட வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு முறைச்சு பாக்குறா. நீ எப்படி முறைச்சாலும் நான் பயப்பட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோ லுக்கை விட்டுட்டு ஹீரோனி கிட்ட, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடான். அப்படி போகும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரான். அதாங்க ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோனிய நோட்டை விட்டுருப்பான் இல்லையா, அவன் தான். இந்த சூலங் இருக்கான் இல்லையா, அவன் சூ ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி உண்டு, அந்த வீட்டோடைய அசிஸ்டன்ட். இப்போ ஹீரோ இவனை பார்த்ததும் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை காட்டுறான். அவர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு இதை வச்சு அவர் காலையே எறிறாரு. அவன் அதுல கீழே விழுந்து கிடக்குறான். இப்ப வெளியே வந்ததும் அசிஸ்டண்டோ, யங் மாஸ்டர் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது, நீ என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். உள்ள அப்பா அம்மாவோ, டே நீ இந்த அளவுக்கு எங்க கால எல்லாம் விழணும் அவசியம் கிடையாதுடா, இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, மனசுல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல இவனுக்கா என்ன சொல்லனே தெரியல, ஒரே அசிங்கமா இருக்கு. எங்க செகண்ட் அண்ணாவோ, இவனுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எந்த டச்சுமே கிடையாது, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், ஒருவேளை பிரச்சனை தான் பண்ண வந்திருக்கானா அப்படின்னா இவனுக்கு கண்டிப்பா ஒரு அடியை கொடுப்பேன் அப்படின்னு செகண்ட் அண்ணா சொல்லிட்டு இருக்க. டே பக்கி மெதுவா சொல்லிட்டா, தங்கச்சி இங்க தான் இருக்கா, அவ காதுல மட்டும் இது விழுந்துடாம அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது ஹீரோனி காதுல விழுந்துருது. என்ன இவருக்கு அடி கொடுக்கணும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ அண்ணா கிட்ட, அவருக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படி சொல்லி கேட்க, அது வந்து கிஸ் கிஸ் கொடுக்க போறேன், அப்போதானே என்ன அவர் மறக்க மாட்டாரு அப்படின்னு அண்ணா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. அண்ணா உங்களுடைய டேஸ்ட் யூனிக்காக தான் இருக்கு அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. போச்சு என் மானத்தை நானே வாங்கிட்டேன் அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க செகண்ட் அண்ணா. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த சூலங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தான் நம்பர் 1 கில்லர் அப்படின்னு ஃபேமிலி கிட்ட சொல்ல வந்திருப்பாங்க. நேற்று நைட்டு ஷீஃபங் ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நாங்கள் அப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த ஷீஃபங் வந்து ஒரு ரவுடி கேங்கோட ஹெட் தான், அதனால அந்த நியூஸ் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் இப்போ அந்த நியூஸ் தெரியும் சொன்னா தங்கச்சி, அதாவது நம்ம ஹீரோனி ஏதாட்டும் தப்பா நினைச்சுக்கிடுவா, பயந்துருவா நம்மளை கண்டு அப்படின்னு அவங்க தெரியலன்னு போய் ஆக்டிங் பண்ணிடுறாங்க. என்ன ஒரு கேவலமான ஆக்டிங் அப்படின்னு நம்ம பெல்லா வந்து மனசுக்குள்ள சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்டிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு ஒன்னும் புரியாம இருக்கா. சரி உங்களுக்கு தெரியலன்னா விடுங்க, இது முக்கியமான விஷயமே கிடையாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போய்க்கிறேன். அந்த ஷீஃபங் இருக்கான் இல்லையா, அவனை கொன்னது நம்பர் 1 கில்லர் குரூப் இருக்கு இல்லையா, அதோட ஹெட் தான். அவங்க உங்க பொண்ணு வந்த ஃபிளைட்ல தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால எங்க பாஸ் வந்து உங்களை கவனமா இருக்க சொல்ல சொன்னாங்க, அதான் நாங்க இங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த நம்பர் 1 கில்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏர்போர்ட்லயும் ஃபைட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு போன் எடுக்க ஹீரோனிக்கு அள்ளி விட்டுருது. நம்ம ஐடென்டிட்டி சீக்ரெட் தானே, அப்படி இருக்கும்
இருக்கும்போது சூ ஃபேமிலி எப்படி கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு அவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இந்த ஆளும் அந்த வீடியோவை காட்ட டக்குன்னு நம்ம ஹீரோனி பிடுங்கி அதை கீழே போட்டு உடைச்சிரா. சாரி, நான் கிளியரா பார்க்கணுக்காக தான் ஃபோன் எடுத்தேன், ஆனால் அது தெரியாதனமா கீழே விழுந்துட்டு சாரி அப்படின்னு இவ பாமா மூஞ்ச வச்சு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. இந்த ஆளுக்கு செம கோவம் வருது. அவருக்கு தெரியுது இவ தான் நம்பர் 1 கில்லர்னு, ஆனால் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியல. அதான் சமக்கோ வருது. என்ன கோப்படுறீங்க, ஜஸ்ட் ஃபோன் தானே, அதுக்கு நாங்கள் புது ஃபோனே வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு தங்கச்சி கறி சொல்லும் போது இவருக்கா என்ன சொல்லனே தெரியல. ரொம்ப கோவருது. பட் இருந்தாலும் எவிடன்ஸ் அழிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. உடனே பிரதர்ஸ் 3 பேருமே இன்டரேட்டா மிரட்டுறாங்க, இங்கேருந்து போயிருங்க, எங்கள் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு அவரோ இதுக்கெல்லாம் நீங்கள் பிறகு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. நீ அவரை கண்டெல்லாம் பயப்படாத, அவரால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளுடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த சூலங்க பீடிங்க அப்படின்னு சொல்றா. கட் பண்ண அந்த சூலங்க தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவனுடைய பாஸ் கிட்ட தான் பேசிட்டு வரான். இவர் தான் அவனுடைய பாஸ், மிஸ்டர் சூ ஃபேமிலியோட ஹெட். இப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அவளை பத்தி எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு வரேன். அப்போ ஹீரோனுடைய அசிஸ்டண்ட்டும் வந்துறாரு. கூடவே மற்ற பாடி கார்ட்ஸுமே வந்து நிற்கிறாங்க. என் பாஸ் உன்கிட்ட பேசணுமா, நில்லு அப்படின்னு சொன்னா முடியாதுடா அப்படின்னு இவன் கத்தி எடுத்துட்டு வந்து நிற்கான். நீ நாட்டு சின்ன கத்தி, எங்ககிட்ட இதை விட பெரிய கத்தி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருமே பெரிய கத்தி எடுத்து நீட்ட. அதை பத்தி இவன் பயந்துறான். சரி உங்க பாஸ் யாரு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் தான் அப்படின்னு ஹீரோனி வந்து நிக்கிறா. என்ன பத்தின சீக்ரெட்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டுல அப்படி ஹீரோனி கேட்டுட்டு இருக்கும் போதே இவன் கூடுன்னு அங்கிருந்து ஓடுறான். இவன் அந்த கத்தியை தூக்கி வீசவும் அவனோட முடி மட்டும் கட்டாக்கி கீழே விழுந்துருது. அதை பார்த்து அவன் பயந்து அப்படியே மயங்கிறான். இவனை இப்போதைக்கு கொல்ல வேண்டாம், அடைச்சி போடுங்க, நான் பிறகு வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோனிக்கு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அதுல பெல்லாவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. இப்போ பெல்லாவோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பெல்லாவை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனியா மட்டம் தட்டி பேசுறாங்களா. இது சுத்தமா பெல்லாக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு ஹீரோனினா ரொம்ப பிடிக்கும். இவங்க இப்படி பேசவும் அவளுக்கு கோவம் தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு கூப்பிடாம கொஞ்சம் தூரம் வந்து நின்றுட்டு மோதிரத்தை வீசிய 3 பேரையும் அட்டாக் பண்ணி நியூட்டன் போட வச்சிரா. ஏன்னா இவங்க 3 பேர் தான் நம்ம ஹீரோனியை பத்தி மட்டமா பேசியிருப்பாங்க. அதனால நம்ம பெல்ல இப்படி பண்ணிருப்பா. இனிமே அகினி அக்கா பத்தி மட்டமா பேசுங்க, அவ்வளவுதான் அப்படியே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அம்மா அப்பா பிரதர்ஸ் எல்லாம் டிப் டாப்பா கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் ஹீரோனியுமே அந்த இடத்துக்கு வர செம அழகா இருக்கா. எல்லாரும் வாய் பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிரதர்ஸ்மே தங்கச்சி செம அழகா இருக்கல்ல அப்படின்னு சொல்ல. ஆமா அப்படியே என்ன மாதிரி அழகா இருக்கான்னு செகண்ட் என்ன சொல்ல. இல்ல தங்கச்சி என்ன மாதிரி அழகா இருக்கா அப்படின்னு தேர்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே கியூட்டா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எங்க பெல்லவோ ரூட் சிஸ்டர் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நேரா ஹீரோன் கிட்ட வந்து ரொம்பலாம் அழகு இல்ல, ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் தங்கச்சி, நானும் அழகு கிடையாது, நீ தான் இங்க இருக்கிறதுலே அழகு, ரொம்ப அழகா இருக்கா அப்படி ஹீரோனி சொன்னதும் இவா இல்ல நீங்க தான் அழகு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி நம்ம ஹீரோனியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. அப்படி சைட் அடிச்சுட்டு இருக்கும் போது ஜொல்லே வடிக்க ஆரம்பிச்சிட்டா. இது ஹீரோனிக்குமே தெரியுது. அவள் லைட்டா சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா இருக்காங்களா, ஹீரோனி தான் தன்னுடைய சொந்த பொண்ணு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போவாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு சூ ஃபேமிலியோட ஹெட் மிஸ்டர் சூ இருக்காரு இல்லையா, அவர் வராரு. கூடவே இன்னொருத்தருமே வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய அண்ணா, நேம் வந்து மிஸ்டர் கூச்சன். இப்ப இவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஹீரோனி வந்து ஆர்டினரி பொண்ணுலாம் கிடையாது, நம்பர் 1 கில்லர் அப்படின்னு 2 பேருமே வந்து சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க யாருமே நம்ப மாட்டுக்காங்க. என்ன சொல்றீங்க, சும்மா கிறுக்குத்தனமா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன், என்னோட இன்வெஸ்டிகேஷன் எப்போதும் தப்பா இருக்காது, தங்கச்சி இன்னசென்ட் தான் அப்படின்னு செகண்ட் என்ன சொல்றாங்க. ஆமா நீங்க கண்டபடியா வளராதீங்க, என் பொண்ணுலாம் நம்பர் 1 கில்லர் கிடையாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலுமே இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா, அதனால செம கடுப்பா இருக்கு. இதுல பெல்லா வேற, அப்பா அவங்க கிடக்காங்க, நீங்க அக்காவோட ஐடென்டிட்டி அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுமே எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ஹீரோனி தான் தன்னுடைய சொந்த பொண்ணு அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் சமக்க வருது. ஆக்சுவலி இவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்காமா, ஹீரோனி தான் ஷீஃபங்க கொண்டான்னு. ஃபர்ஸ்ட் சீன்ல சூலாங் கூட காங்கனு ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவை தான் நேர்ல பார்த்திருக்கான் நம்ம ஹீரோனி கொலை பண்ணத. இப்ப அவை தான் வந்து யார் கொண்டாங்கன்னு அடையாளம் சொல்ல போறானா. அப்ப தெரிஞ்சிடும் நீ பச்சைமானா இல்ல நம்பர் 1 கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட் த சேம் டைம் அந்த காங்க தான் காட்டுறாங்க. அவன் வந்து இந்த பார்ட்டிக்கு வரக்காக தான் கார்ல வந்துட்டு இருப்பான். ஆனா சம பயத்துல வந்துட்டு இருக்கான். ஏன்னா பின்னாடி நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான்.
இதை ஹீரோனிக்கு கால் பண்ணி சொல்லான்னு பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டுக்கா. இங்க இவரை பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீ யாருன்னு வெட்ட வெளிச்சமா தெரிய போதே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. என்ன இவரு சிரிக்கலாம் செய்யறாரு, பேசாம இவரை கொன்னுருட்டா அப்படின்னு ஊசி எடுத்து வச்சுட்டு நிக்க. இதுவே இந்த பக்கம் அசிஸ்டன்ட் இன்னுமே அந்த ஆளை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவனுக்கு ஃபாஸ்டா வண்டி போறதெல்லாம் வாந்தி வருது. ஒரு கட்டத்துல அசிஸ்டன்ட் அந்த வண்டியை மறைச்சிடாரு. மறைச்சிட்டு அதுக்குள்ள போய் பார்த்தா அவனை காங்கல. இப்ப அந்த காங்க ஒரு பாடிகார்டு தான் வந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு போறான். அவனுக்கு ஓட முடியல. அப்போ கரெக்டா நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவனை கொல்ல வருவாங்களா. இந்த பாடிகார்டு வந்து அதை தடுத்து நீ எப்படியாட்டும் உள்ள போயிரு, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனுமே அங்க இருந்து விறுவிறுன்னு ஓடுறான். அசிஸ்டன்ட்மே பின்னாடி போய் அவனை கொல்லலான்னு பாக்குறாங்க. பட் இவன் விட மாட்டுக்கான். ஸோ அந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் போகுது. இங்க காங்க பாத்தீங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறு அந்த பாட்டி நடக்கிற ஹால் கிட்ட வந்துறான். உள்ள போகலான்னு பாக்குறான். ஆனா அந்த டைம்ல ஹீரோ வந்து அவனை கொன்னுறான். அப்புறம் அந்த பாடியா அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போயிடாரு. ஹீரோ எதுவும் நடக்காத மாதிரி கூலா உள்ள வரா. உடனே ஹீரோனி என்ன பண்றான்னா அந்த ஊசியை மறைச்சு வச்சிரா. ஹீரோ என்ன விஷயம், நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க, அது இந்த வீட்டு மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ நம்பர் 1 கில்லர், அதை ப்ரூஃப் பண்ண தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சா? இல்ல அதுக்கு தான் ஒருத்தர் வந்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, எப்போ வருவான் அப்படின்னு கேட்பானா. இப்ப வந்துருவான் அப்படி சொல்லிட்டு இவருடைய பாடி கார்டுக்கு தான் கால் பண்றாரு. கரெக்டா அந்த டைம்ல அசிஸ்டன்ட் அந்த பாடி கார்டை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு போன் எடுத்து பேசுறான், உன்னுடைய பாடி கார்டு நரகத்துக்கு போயிட்டான்னு. இதை கேட்டு இவரு செம ஷாக் ஆகுறாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், ப்ரூஃப் பண்ண முடியாது இல்லையா. அதனால அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட நீ ஹீரோனியை கொலை பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்து தான் போறாங்க. இவனுமே ஹீரோனி என்ன பண்றான் அப்படின்னு நோட்டை விட்டுட்டு இருக்கான். இது தெரியாம இவங்க எல்லாரும் கூலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனியும் யாரும் வந்த மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கடுத்து ஹீரோ வந்திருக்கிறான். ஒருவேளை அந்த ஆளை ஹீரோ ஏதாட்டும் பண்ணிருப்பானோ அப்படின்னு இவளுக்கு ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஹீரோவோ என்னையே பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை என் மேல லவ்ல விழுந்துட்டா போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோடா உன் மேல லவ்ல விழுறதுக்கு அப்படி உன்கிட்ட என்ன இருக்காமா, அழகு இருக்கு, பணம் இருக்குது அப்படின்னு இவன் அடுக்கடுக்கா இவனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க. உடனே பெல்ல வந்துட்டா. அவ எப்போதும் போல ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் பதிலுக்கு கலாய்ப்பானா. இவளுக்கு கோவம் வந்துடும். உடனே அம்மாவோ கொஞ்சம் அமைதியா தான் இரு, அவருவும் மாமாவா, இவனை என் மாமாவை ஏத்துக்கவே முடியாது, ஆளு மண்டைய பாறான் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். பார்த்தா சிவப்பு கயிறு. எப்போதும் நம்ம பிரியாம ஒன்னா இருக்கதான் அப்படி சொல்லி அவளை கிட்டக்க இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன பாரு, இதுக்கு மேல கிட்டக்க வந்து அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோனி கேர்பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஹீரோ வயிற்றுல குத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ நீ இப்படி என்ன அட்டாக் பண்ணனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, பீப்புள்ஸ் எல்லாம் வாட்ச் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்ல, என்னையும் மேட்டலான்னு பாக்குறியா, அப்பெல்லாம் இல்ல சொல்லும், ப்ரொடெக்ட் பண்ணதான் செய்யறேன் அப்படிங்கிறான். எங்க பிரதர்ஸ்லாம் இந்த ஜோடி நல்லா தானே இருக்கு, பேசாம சேர்த்து வச்சலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஒன்னும் தேவையில்லை, இந்த ஜோடி நல்லவே இல்லை அப்படின்னு பெல்லா வந்து திட்டிட்டு மனசுக்குள்ள எனக்கும் என் அக்காவுக்கு தான் கரெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேர் கிளிப் இருக்கு இல்லையா, அத அவளுடைய தலையிலேயே வைக்கிறான். இது இவளுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்குதாமா. அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த மிஸ்டர் சு வந்து நம்ம ஹீரோனியை கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, அவை வந்து நம்ம ஹீரோனியை அட்டாக் பண்ண வெப்பனை வீசுறான். இது ஹீரோனிக்குமே தெரியுது. பட் இப்போ அவளுடைய கைவித்தைகள்லாம் காட்டினா அவ தான் நம்பர் 1 கிளியர் தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால ஹீரோ கிட்ட நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொன்ன இல்லையா, அப்ப இது உன்னுடைய சான்ஸ் அப்படின்னு இவளுக்கு முன்னாடி நிக்க வச்சிரா. அடி பாவி, மனசாட்சி இல்லாதவள என்ன கொலை பண்ணைய பாக்குறா அப்படின்னு ஹீரோ என்ன பண்றானா, அப்படியே ஹீரோனி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி ஒயின் கிளாஸ அந்த கத்தி மேல ஏறிய அந்த கத்தி ரிட்டன் எரிஞ்சவன் கழுத்திலே குத்திருது. ஸோ அந்த இடத்துல அவன் செத்து போயிடான். கரெக்டா இவங்களும் டான்ஸ் ஆடி முடிக்க எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு கை தட்டிட்டு நிற்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோட அசிஸ்டண்டோ செத்து கிடக்கான் இல்லையா, அவனுடைய பாடியா அங்கிருந்து இழுத்துட்டு போயிடான். ஹீரோ எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் போறதே இவ பாக்குறா. நிஜமாவே இவன் யாரு, இந்த விஷயத்த ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணிட்டானே, யாரா இருக்கும் அப்படின்னு இவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இப்ப அம்மா அப்பா கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அவ போன பிறகு இவங்க ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மிஸ்டர் சூவும் கூச்சனும் நம்ம சிஸ்டர் மேல ஒரு கண் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு செகண்ட் என்ன சொல்றாங்க. எது
நீ போடுற பிளான் எல்லாமே வேஸ்ட்டு தான், உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், அண்டு உன் பிளானுக்கெலாம் நாங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு அம்மா அப்பா பிரதர்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு அவரை கண்டுக்காமல் அங்கேருந்து போக நம்ம பெல்லா மட்டும் அங்கே நிற்கிறா. உனக்காட்டும் என் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு இவர் ஹேக் பண்ண போக அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு இவன் நவுண்டுட்டு பிரதர்ஸ் 3 பேரும் முட்டாள் பீஸ் தான், அதில் நீ எக்ஸ்ட்ரா வடிகட்டின முட்டாள் பீஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போறா. என்னை பற்றி யாருக்கும் தெரியல, இருங்க நான் பக்கா ஒரு பிளான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு செகண்ட் அண்ணா வீரப்பா பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த ஆளை பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் பிடிக்க முடியல, யார் பிடிச்சாங்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு இப்போ அவளுடைய பிளேஸ்க்கு தான் போறா. அசிஸ்டண்டோ சாரி பாஸ், வேலையை ஒழுங்காக முடிக்க முடியல, இதுக்கு நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட் எனக்கு தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீனே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோன்னு சொன்னதும் துப்பாக்கி எடுத்து அவரு சுட போயிடாரு. முட்டாள் அப்படின்னு ஹியூனி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன், அடுத்த தடவை இப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவரும் சரி ஓகே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சூலாங் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக எங்கள் ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க, என்னோட ஐடென்டிட்டியை எதுக்கு ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பாஸோட பிளான் தான் என்னது அப்படி சொல்லி கேட்க இவன் அந்த பிளானை சொல்லவே மாட்டுக்கான். சரி ஓகே, இவன் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் தான், இவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ஹீரோ மேலே தான் டவுட் இருக்கு, அவ தான் அந்த காங்க இதாட்டம் பண்ணியிருப்பானா இருக்கும், நான் அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டண்டோ எதுக்கு யங் மாஸ்டர் அந்த காங்க கொலை பண்ணீங்க, இதனால ஹீரோனி உங்களுடைய சீக்ரெட் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க கண்டுபிடிக்கட்டும் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்கு, மூன் ஷேடோவா இருக்கும்போது இவன் எப்போதுமே மாஸ்க் தான் போட்டிருப்பான் போல. அப்புறம் ஹீரோனிக்கு ஃபைட் பண்ண கத்து கொடுத்ததே இவன் தான். அப்படியே கத்து கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு ஹேர் கிளிப்பை அவ தலையில சொருகி விடுறான். அப்படியே கண்ணியமேக்காம 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோனி இருக்காங்க இல்லையா, முன்னாடி ஹீரோ கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக போய் அவங்களுக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்கி அதுக்கு நம்பர் 1 கில்லர்னு நேம் வச்சுருக்காங்க. முன்னாடிலேருந்தே ஹீரோக்கு ஹீரோனியை ரொம்ப பிடிக்கிறதால மறைமுகமாக இருந்து ஹீரோனிக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். இப்போ வரைக்கும் ஹீரோ தான் அந்த மூன் ஷேடோன்னு ஹீரோனிக்கு தெரியாது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிட்டலாம் பேசிட்டு அப்படியே தூங்க போயிடான். தென் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் வாரா. வந்து ஏதாட்டும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி வந்து நிற்கான். என்ன பார்க்குறீங்க மேடம் அப்படி சொல்லி கேட்க இவளுக்கு ஒரு செகண்ட் அள்ளி விட்டுருது. அம்மா நீ தூங்கலியா, அப்போ தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அப்படி சொல்லி கேட்க அவனும் ஆமாங்கிறான். சரி ஓகே, பார்ட்டிக்கு வரதுக்கு முன்னாடி யாரையாவது பார்த்தியா அப்படி சொல்லி கேட்க ஹீரோ அதுக்கு மட்டும் ஆன்சரே பண்ண மாட்டேக்கான். லூஸ் தனமாக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான். இவளுக்குன்னா செம கடுப்பாயிட்டு. அப்போ நீ சொல்ல மாட்டா அப்படி தானே, சரி ஓகே உன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்லாம் நல்லா இருக்கா, நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழுத்துறா. இவ செடிஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுறா. அப்பயாவது உண்மையை சொல்வான்னு. ஆனால் ஹீரோ அப்பயுமே உண்மையை சொல்ல மாட்டேக்கான். சரி ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் உனக்கு ஆசை அப்படி தானே, சரி ஓகே நானே ட்ரெஸ்ஸை கழுத்துறேன் அப்படின்னு இவன் பட்டுன்னு ட்ரெஸ்ஸை கழுத்துறான். இவளுக்கு நான் அள்ளி விட்டுறது டக்குன்னு கண்ணை மூடிறா. இவன் என்ன பண்ணுறான்னா அவளை அப்படியே இழுத்துட்டு போய் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் அடிக்க ட்ரை பண்ணுறா, பட் இவன் ஈஸியாகவே அதை தடுத்துறான். இவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு எப்படி என்னுடைய மூவ்லாம் தெரியுது அப்படின்னு. ஏன்னா நான் தான் உனக்கு சண்டை போடையே கற்று தந்தேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடத்துக்கு பாட்டியும் அசிஸ்டண்ட்டும் வராங்க. இவங்க கிடக்கிற கோலத்தை பார்த்துட்டு செம ஷாக்ல நிற்காங்க. உடனே ஹீரோவை பாட்டி இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு, உங்க பேத்தி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க ஹீரோனிக்கு என்ன சொன்னே தெரியல, ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஹலோ பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிறா. பாட்டியோ எனக்கு கண்ணே தெரியல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, டே என்னை வெளியே கூப்பிட்டு போடா அப்படின்னு பாட்டி செமையா ஆக்டிங் பண்ணுது. அப்படியே வெளியே வந்தாச்சு. இது கனவா நிஜமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கையை கிள்ளி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பாவம் அசிஸ்டன்ட் வழியில கத்திட்டு இருக்காரு. இந்த பூட்டை வச்சு லாக் பண்ணிரு, அப்பதான் 2 பேராலையும் வெளியே வர முடியாது, சீக்கிரமா எனக்கு பேர குழந்தைங்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள ஹீரோனியும் பாத்தீங்கன்னா அவளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஹீரோவும் எதுவும் சொல்ல மாட்டேக்கான் இல்லையா, அதனால உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண அது ஓபன் ஆக மாட்டுக்கு. அப்புறம் ஒரு கிக் பண்ணிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு போயிடா. அதுக்கப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து அந்த டோர் பக்கத்துலயே நின்று இருப்பாரு போல. அவருக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. தென் அப்படியே கட் பண்ணா இந்த கூச்சன் இருக்காரு இல்லையா, அவரு ஹீரோனியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் நம்ம ஹீரோனியும் தங்கச்சிக்காரி மட்டும் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே வெளியே போயிருக்காங்க போல. இப்போ ஹீரோனி கிட்ட நல்ல விதமாக பேசுறாங்க, மன்னிப்புலாம் கேட்குறாங்க.
கூடவே ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஒரு ஆளை இழுத்துட்டு வர சொல்றாரு. அவன் வந்து நம்ம ஹீரோனியை பார்த்ததும் இவங்க தான் நம்பர் 1 கில்லர், எங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து நம்மளுடைய ஆளே கிடையாது, வேற ஒருத்தன்னு. தங்கச்சியோ, என்ன மிஸ்டர் கூச்சன், மறுபடியும் என் அக்காவை ஃப்ரேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அப்பலாம் இல்லையே அப்படின்னு இவர் வந்து அந்த ஆளை சாகடிச்சிடாரு. இவன் ஹீரோனி தான் நம்பர் 1 கில்லர்னு வெளியே சொல்லிட்டு தெரிஞ்சான். அதை இங்க கூப்பிட்டு வந்து கொன்னேன். இப்போ அக்கா சேவ் ஆயிட்டான்னு சொல்லும் போது இவனை எங்க பாத்தீங்க அப்படின்னு ஹீரோனி கேக்குறா. வெளியே தான். வெளியே இதே மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்கன்னு தெரியல. இப்படியே ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணா உனக்கு தான் ஆபத்து. வாரியா, அந்த இடத்துல வேற யாராவது நிக்காங்களான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு இவர் கூப்பிடும் போது ஹீரோனியும் சரி வாரேன்னு ஒத்துக்கிறா. அப்போ நானும் வருவேன் அப்படின்னு பெல்லாமே கூட போறா. சூப்பர், வாங்க அப்படின்னு இவர் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு போல. அதுக்கப்புறம் அவருமே அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேரையும் நடுவில் நிக்க வச்சுட்டு இவர் சைட்ல போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. ஒளிஞ்சு நின்று இப்ப அவங்க ஆட்கள் கிட்ட அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. சுத்தி அவங்க ஆட்கள் தான் நிக்காங்க போல. இங்க இவங்க 2 பேருக்கும் இப்பதான் தெரியுது இதெல்லாம் ட்ராப்னு. சுத்தி இருக்கிறவங்களாம் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெல்லா பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ ப்ரொடெக்ட் பண்றா. தங்கச்சியுடைய ஃபைட்டிங் ஸ்கில் சூப்பரா இருக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இவரை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு குண்டு நம்ம ஹீரோனி மேல பட வர இதுக்கு மேல நம்ம ஃபைட் பண்ணாம இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம ஹீரோனி ஃபைட் பண்ண போறா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு போனை தூக்கி எரிஞ்சிடான். குண்டு அது மேல பட்டுறது. நம்ம ஹீரோனி எப்படியோ சேவ் பண்ணிடுறான். இங்க அசிஸ்டன்ட் தான் கதறாரு. ஐயோ போச்சு மாஸ்டர், ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணீங்க, அது என்னுடைய புது ஐபோனு, இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லி அவரும் சைட்ல நின்று கதறிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி ஒவ்வொரு கன் ஷூட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. ஹீரோ ரொமான்டிக்கா பேசுறான். ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கானு. இங்க தங்கச்சிக்காரிக்கு ஹீரோ ஹீரோனி கூட க்ளோஸா நிக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் நவுல இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறா. சும்மா கேஷுவலா இந்த பக்கம் வந்தோம் அப்படி சொல்லி சமாளிக்கிறான். ஏன் மாஸ்டர் போய் சொல்றீங்க, ஹீரோனி டேஞ்சர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சம வேகத்துல வண்டி ஓட்டிட்டு வந்தீங்களே, இப்ப இங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இங்க இந்த கூச்சனை பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ என்ன பண்றாங்க, இவ இருந்தா அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு அவனுடைய ஆட்கள்லாம் அங்கிருந்து போக சொல்லிட்டு இந்த அட்டாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா வந்து நின்னுட்டு உங்களை அட்டாக் பண்ணது யாருன்னு தெரியல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாரு. இவர் சொல்றதை யாரும் நம்பவே இல்லை. ஏன்னா இந்த அட்டாக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோனிக்கும் நல்லாவே தெரியுது, ஹீரோக்கும் தெரியுது, தங்கச்சி கறிக்குமே தெரியுது. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனியும் தங்கச்சிக்காரையும் வீட்டுல டிராப் பண்ண வண்டியில கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனியும் பெல்லா கிட்ட என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, சரி சரி இருக்கட்டும், அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாம் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கவலைப்படுவாங்க அப்படின்னுக்காக மட்டும் தான் நான் உன்னை சேவ் பண்ணேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இல்லக்கா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமை அப்படின்னு மனசுக்குள்ள சொல்ல இவளுக்கு நல்லாவே தெரியுது இவளுக்கு தான் மேல ரொம்பவே பாசம் இருக்குன்னு. அப்படியே தலையை தடவி விடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுவான். ஹீரோனி பார்த்தீங்கன்னா நீ போ, நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இவளுக்கா செம கடுப்பா இருக்குது. ஒருவேளை அக்கா ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிட்டக்க வருவாளாம். அதுக்குள்ள ஹீரோவை நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வண்டி டக்குன்னு எடுடா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்டும் டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பிறாரு. இவளுக்குன்னா செம கடுப்பா இருக்கு. புகையை வேற மூஞ்சில அடிச்சு விட்டுட்டு போயாச்சு போல. அவளுக்கு இன்னுமே கோவருது. ஹீரோ போட்டு திட்டிட்டு இருப்பா. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனியா அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொம்ப நெருக்கமா போறா. இதை பார்த்து அசிஸ்டண்டோ ஐயோ நான் இங்க தான் நிக்கேன், என்ன வச்சுட்டு ரொமான்ஸ் பண்றீங்களா, சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிறாரு. ஹீரோனியோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க, இல்லையே கேஷுவலா அந்த பக்கம் வந்தேன் அவ்வளவுதான், எது கேஷுவலா போய் சொல்லாதீங்க, சரி உண்மையே சொல்றேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்தேன், ஏன்னா நீ என்னுடைய ஃபியான்சிலா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி நிஜமாவே நீ யாரு அப்படி சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ நான் யாரா இருப்பேன்னு நினைக்கிறா இல்ல நான் யாரா இருக்கும்னு நினைக்கிறா அப்படி ஹீரோ கேட்டதும் இவ ஹீரோ மாஸ்க் போட்டிருப்பான் இல்லையா அதை நினைச்சு பாக்குறா. அவரும் நீனும் ஒரே ஆள் மாதிரி தான் தோணுது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண வர அந்த கேப்ல இவ என்ன பண்றான்னா ஹீரோட போனை ஆட்டை போட்டுறா. ஹீரோ பத்தின சீக்ரெட் ஏதாட்ட கிடைக்குமா அப்படின்னு. ஹீரோவை செக் பண்ணி பாத்துக்கப்பா, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல அப்படின்னு கேஷுவலா நிக்கிறான். இங்க வெளியே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பாட்டிக்கிட்ட ஹீரோ ஹீரோனையும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷம் அப்படின்னு பாட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பூட்டை எடுத்து கொடுத்துட்டு முன்னாடி சின்ன பூட்டை வச்சு லாக் பண்ணதால அது ஈஸியா உடைச்சிட்டா. இந்த பெரிய பூட்டை வச்சு லாக் பண்ணு, இதை உடைக்க முடியாது, சீக்கிரமா எனக்கு பேர குழந்தைக்கு கிடைக்க போகுது, நீ நல்லா லாக் பண்ணிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. இங்க உள்ள ஹீரோனியா போனை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோ பத்தின எந்த சீக்ரெட்டும் அந்த போன்ல இருந்த மாதிரியே இல்ல. உடனே நம்ம ஹீரோனிக்கோ செம கடுப்பா இருக்கு. நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோவேன், நான் எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறான். அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. கண்டிப்பா நடக்கும்னு இவன் சிரிச்சிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை தான் பேசுறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஒட்டு கேட்கிறாரு. டோருக்கு பெரிய பூட்டை போட்டு லாக் பண்ணிட்டு தான் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோனையும் டோரை ஒடிச்சிட்டு வெளியே வருவாளா. பார்த்தா இவருக்கு செம அடி. பூட்டுலாம் நல்ல பூட்டு தான், டோர் தான் வீக்கு அப்படின்னு இவர் வழியிலேயே அழுதுட்டு கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரதர் தான் காட்டுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சூவோட வீட்டுக்கு வெளியே தான் நிக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்க ஏதோ ஒரு பிளான பக்காவை போட்டுட்டு தான் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்காங்க. அம்மா அப்பா என்னுடைய பிளானை நினைச்சு நீங்க என்ன பாராட்ட தான் செய்ய போறீங்க பாருங்க அப்படின்னா அண்ணா அவங்களே அவங்க புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி ஒரு பாடி கார்டு வந்து நிப்பானம்மா. நீ என்னுடைய ஆளே கிடையாது அப்படின்னு அண்ணா கேட்கும் போது ஆமா அவன் உன்னுடைய ஆள் கிடையாது என்னுடைய ஆளு அப்படின்னு மிஸ்டர் சூவே வந்து நிக்கிறாரு. அதை பார்த்தா அண்ணாக்கு அள்ளி விட்டுது. ஆடு தானே வந்து தலை விட்டுட்டு போல, சரி இவனை பிடிங்கன்னு சொல்ல நான் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்த்தா இவர் எனக்கு முன்னாடி ஃபாஸ்டா வந்து என்ன பிடிக்கலான்னு பாக்குறாரோ. இவர் கையில நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னா அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறாரு. பட் பாடிக்கார்டு விட மாட்டுக்கானுவன் அண்ணாவை பிடிச்சு அடிச்சு மயக்கப்பட வச்சுறாங்க. இவனை வச்சுதான் பெல்லாவை வர வைக்க முடியும். ஸோ பெல்லா கிட்ட போய் சொல்லிருங்க அவளுடைய பாசமான அண்ணா நம்ம கிட்ட தான் இருக்கான்னு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவகிட்டையும் சொல்லியாச்சு போல. இப்போ அண்ணாவும் பெல்லாவும் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. நம்ம எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க அவங்க உயிரோட வேணா நீ ஒத்தையில இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. இவளுக்கு சமக்கம் வருது. இருந்தாலும் அவங்க கிட்ட தானே ரெண்டு பேரும் இருக்காங்க. சோ அதனால சரி வாரேன் அப்படி சொல்லிட்டா. அப்படியே இந்த பக்கம் இந்த கூச்சனும் மிஸ்டர் சூவை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணாவையும் தங்கச்சியுமே கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா ஹீரோயின் மட்டும் நம்ம கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் சென் ஃபேமிலி நம்ம கண்ட்ரோல் தான், சென் ஃபேமிலி நமக்கு மட்டும் தான் சொந்தம், அடுத்து ஃபூ ஃபேமிலி அதையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். ஸோ 3 ஃபேமிலிக்கும் நம்ம 2 பேர் மட்டும் தான் ஹெட்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பிளானு. ஆக்சுவலி இவங்க மாஃபியா ஃபேமிலி தானே, அதான் ஒவ்வொரு இடத்த பிடிச்சு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கே இவங்க 2 பேரும் ஹெட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இங்க ரெண்டாவது அண்ணா பாத்தீங்கன்னா சாரி பெல்லா இந்த பிளான் ஃபிளாப் ஆயிட்டு, நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரான பிளானை போட்டு கலக்குறேன் பாரு அப்படின்னு சொல்ல, டே அண்ணா இதுலயே உன்னால ஒன்னும் கிழிக்க முடியல, இதை நெக்ஸ்ட் டைம் வேற நீ பிளான் போடுறியா அப்படின்னு பெல்லா நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கா. ஏன் பெல்லா இப்பெல்லாம் என்ன கலாய்க்கிறா அப்படின்னு அண்ணா கேட்டுட்டு இருக்கும் போது 2 பேரும் பேசாம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா, தோணத்தோன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெல்லா கிட்ட என்ன பாரு நீ ஜஸ்ட் அடாப்டட் பொண்ணு தான், நீ என்ன பண்ணாலும் அந்த ஹீரோனி மேலே தான் அவங்களுக்கு பாசம் இருக்கும், நீ உன்னுடைய உயிரை ரிஸ்கில் வச்சு அவளை சேவ் பண்ணாலும் அவள் தான் அவங்களுக்கு முக்கியம் தவிர நீ கிடையாது, நீலாம் அந்த வீட்டு நாய் மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பெல்லாவோட மனசை கெடுத்து விட பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாரு அப்பெல்லாம் இல்லை தங்கச்சி, நீனும் ஹீரோனியும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் பெல்லா பார்த்தீங்கன்னா எது ஒன்றா, அப்போ நான் என்னோட உயிரை ரிஸ்கில் வச்சு எதுக்கு அவளை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னீங்க, அப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல அவள் தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே அப்படி நம்ம பெல்லா கோப்பிட்டு சொல்ல, அண்ணா அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி பாக்குறாங்க. பட் அவ கேட்க மாட்டுக்கா. இவங்க கூட ஒண்ணு சேர்ந்துடுறா, நான் இனிமே உங்க கூட ஒர்க் பண்றேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறா. அண்ணாக்கு இதை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ இவளுடைய கை கிட்டலாம் அவுத்து விட சொல்லிடுறாங்க. இவ சொல்றா நான் உங்களுக்கு ஸ்பையா இருக்கேன், ஆனா அதுக்கு இவனை ஃபர்ஸ்ட் கொன்னதான் சரிப்பட்டு வரும், ஸோ கத்தியை தாங்க நான் இவனை கொன்னுறேன் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி அப்படின்னு கத்தியை கொடுக்க சொல்லிடுறாங்க. அந்த ஆளுமே கத்தியை கொடுத்துறான். இவ்வளவு அண்ணாவ குத்துற மாதிரி போயிட்டு மிஸ்டர் சூவை குத்த போயிடா. கரெக்டா அவருடைய பாடி கார்டு பிடிச்சிடான். எங்களுக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே செமையா அடிக்க சொல்லிடுறாங்க. அண்ணா தான் தங்கச்சிக்கு அடிபற்ற கூடாதுன்னா அவங்க அந்த அடியை வாங்கிட்டு இருக்காங்க. இங்க யாரும் உங்களை காப்பாத்தலாம் வரமாட்டாங்க, அவ்வளவுதான் அவங்க ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரு சொன்னா நான் இருக்கேன்டா அப்படின்னு ஹீரோனி வந்து நிக்கிறா. பரவாயில்லையே சொன்ன மாதிரி தனியா வந்துட்டியே, ஆனா இங்க இருந்து இனிமே உயிரோட உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அவங்க 2
ரெண்டு பேரும் உயிரோட வேணும்னா இந்த பாயசனை ஃபர்ஸ்ட் தின்னு, அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்டிடோடும் தந்துருவோம், அவங்களையும் உயிரோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாயசனை கொடுக்க இங்க அண்ணாவும் தங்கச்சி வேண்டாத திங்காத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹிரணி திங்குற மாதிரி போயிட்டா. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ திங்குற மாதிரி போயிட்டா அப்படியே இவருடைய வாயில அந்த பாய்சனை போட்டு விட்டுறா. சூப்பர்லாம் அக்யூரேட்டா போட்டுட்டால அப்படின்னு அண்ணா பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோனுடைய கேங்குமே அந்த இடத்துக்கு வந்துருது. நம்ம ஹீரோனி தனியா வரல போல, அவளுடைய கேங்கை கூப்பிட்டு தான் வந்திருக்கா. அவங்க வந்து ஷூட் பண்ண அதுக்குள்ள இவரை பார்த்தீங்கன்னா ஒரு புகையை போட்டு அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடிறாங்க. ஒருத்தனால மட்டும் அங்கிருந்து தப்பிக்க முடியல. உடனே ஹிரணி வந்து டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்க, ஆமா நாங்க ஓகே தான். அப்போ நீ தான் நம்பர் 1 கில்லரா அப்படி சொல்லி கேட்க, ஆமா என்னை பார்த்து பயமா இருக்கா, இல்லை இல்லை பெருமையா இருக்கு. சரி அப்பா அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பிறகு நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறா. அக்கா என்னை விட ஸ்ட்ராங்கு, தேவையில்லாம நான் டெவில் சிஸ்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள புலம்ப. இருந்தாலும் நீ நல்லதான் ஆக்டிங் பண்ணா அப்படி ஹிரணி சொல்லும் போது, இப்போ நான் வாயை திறந்து பேசலையே, அப்போ நான் மனசுக்குள்ள நினைக்கிறதா அக்காவுக்கு கேட்டுச்சா? ஐயோ போச்சு போச்சு, அப்போ முன்னாடி நான் நினைச்சதெல்லாம் கேட்டிருக்குமே, எனக்கு எம்பேரசிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஹிரணி. அதை பத்தி சிரிச்சிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா ஹீரோ வாரான். ஹெல்ப் பண்ண எனக்கு எந்த சான்ஸும் இல்லை போல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பாடியை தூக்கிட்டு போய் மிஸ்டர் சூ கிட்டேயும் மிஸ்டர் கூச்சன் கிட்டேயும் போட்டு வந்துரு, என்னுடைய பெரிய கிஃப்ட்னு சொல்லு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறா. அவருமே தூக்கிட்டு போயிடாரு. அடுத்து ஹீரோனி வந்து தங்கச்சி தூக்கிட்டு போறா. அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால தூக்கிட்டு போறா. உடனே அண்ணாவுமே எனக்கும் அடிபட்டிருக்கு ஹீரோ என்னை தூக்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்ல, அவன் அசுக்கு புசுக்குன்னு அங்கிருந்து போயிடான். அட்லீஸ்ட் என் காலில் உள்ள கெட்டாட்டம் அவுத்து விட்டுட்டு போயேன் அப்படி சொன்னா ஹீரோ கண்டுக்காம அங்கிருந்து போயிடான். அண்ணா தான் எப்படியோ கஷ்டப்பட்டு குதிச்சு குதிச்சு வராரு. அப்படி வந்தும் ஹீரோ என்ன பண்றானா, நீயே வண்டியை ஓட்டு அப்படின்னு சாவியை கொடுக்குறான். அண்ணாக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா, எனக்கு அடிபட்டிருக்கு, இருந்தாலும் நீ ஆம்பல, இதெல்லாம் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேருமே பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அண்ணா தான் வேற வழியே இல்லாம வண்டியை ஓட்டுறாங்க. இப்போதான் ஹிரணியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிட்டு இல்லையா, அதனால பெல்லா வந்து அவளுடைய பாசத்தை வெளிப்படையாகவே காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ கிட்ட, இன்ன பாரு ஹீரோ, என் கிட்டேருந்து என் அக்காவை திருட முயற்சி பண்ணாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, இப்போல்லாம் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன், மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் 2 பேரும் எப்போதும் தனியாக ஒன்றாவே இருப்போமே அப்படின்னு வெறுப்பேத்த இவளுக்கு கடுப்பாக இருக்கு. அக்கா நீ சொல்லு, உனக்கு பிடிச்சவங்க யார்ட்டும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனையும் மாஸ் போட்டு நம்ம ஹீரோவை தான் நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்துட்டு, ஆமா மூன் ஷேடோ அப்படின்னு சொல்றா. எது மூன் ஷேடோவா? அக்கா நான் அவரை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தானே நம்பர் 1 ஃபைட்டரு, சூப்பரா ஃபைட் பண்ணுவார்ல, ஏகப்பட்ட திறமெல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனா அவருடைய ஃபேஸை தான் யாருமே பார்த்தது கிடையாது அப்படி தங்கச்சி மூன் ஷேடோ ஹீரோ தான் அப்படின்னு தெரியாமையே பெருமையா பேசிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட, பாத்தியா என் அக்கா மனசுல அவங்க தான் இருக்காங்க, நீ கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ண, பரவாயில்ல எப்படினாலுமே எனக்கு தான் ஹீரோயின் அப்படின்னு பேசிட்டு வருவான். இதுவே இந்த பக்கம் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இந்த மிஸ்டர் சூ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வாயில நம்ம ஹிரணி பாயசனை போட்டு விட்டா இல்லையா, அதுக்கான ஆன்டிடோட தான் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம அசிஸ்டண்டா அங்க வந்து அந்த பாடியை கொண்டு போட்டு, இது ஹீரோயின் உங்க 2 பேருக்கும் கொடுத்து விட்ட பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களுமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு சம பயம், நம்மளையும் இதே மாதிரி சாவடிச்சிருவாளோ அப்படின்னு பயமாயிருது. ஃபர்ஸ்ட் இந்த நாட்டை விட்டே கிளம்பணும் அப்படின்னு மிஸ்டர் சூ சொல்றாரு. அப்புறமா யோசிக்கிறாரு, இப்போ வந்துட்டு போனது ஃபூ ஃபேமிலியோடைய அசிஸ்டன்ட் தானே, அப்போ சென் ஃபேமிலியும் ஃபூ ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், இது நல்லது கிடையாது, எப்படியாட்டும் இந்த 2 ஃபேமிலியும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பெல்லா அண்ணாலாம் காணாமல் போயிட்டாங்கன்னு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அதனால தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 2வது அண்ணாவும் வந்து, நான் வந்துட்டேன், உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு ஹக் பண்ணி ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாட்டு, என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அண்ணாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்படிலாம் நடந்திருக்கா, நீங்கள் 2 பேரும் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களுமே ஆமான்னு சொல்லுவாங்க. உன்னுடைய கேடு கெட்ட பிளான்ல உன்னோட லைஃபை மட்டும் ரிஸ்க்ல வச்சிருக்கணும், அதை விட்டுட்டு தங்கச்சி லைஃப் எல்லாம் ரிஸ்க்ல விட்டுருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ணா தேர்ட் அண்ணா சேர்ந்து இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் என்னோட லைஃபை தான் ரிஸ்க்ல வச்சேன், பட் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி எஸ்கேப் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் அவ சேவ் பண்ணதை மறைச்சிட்டு ஹீரோ தான் சேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறா. தங்கச்சிக்கு வேற வழி இல்லை, அவளும் பல்ல கடிச்சிட்டு ஆமா ஆமா இவர் தான் சேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. அப்படியே
அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஹீரோ லேட் ஆயிட்டு, பேசாமல் நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஸ்டே பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு தங்கச்சி மிரட்டுறா. நீ எப்படி மிரட்டினாலுமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் ஆண்டி நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிறான். இவளுக்கு நான் கடுப்பாக இருக்கு. அப்புறம் ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரான பிளானை போட்டு அவங்க 2 பேரையும் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ லூஸ் தனமா பண்ணது பத்தாதுன்னு நீ நெக்ஸ்ட் டைம் வேற பிளான் போட போறியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ணா திட்டிட்டு இருக்காரு. தென் நைட்டு நம்ம பெல்லா பார்த்தீங்கன்னா, ஹீரோ நான் தான் என் அக்கா கூட தூங்குவேனே, உனக்கெல்லாம் சான்ஸே தரமாட்டேன் அப்படின்னு இவ ஹீரோனிய ஹக் பண்றா. ஆனா அவ ஹக் பண்ணும்போது வித்தியாசமா தோணுது போல. உடனே பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா செகண்ட் அண்ணா. அவரு இவளை பார்த்ததும் பேய் பெயின் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்தாத அப்படின்னு ஒரு அடியை கொடுத்துட்டு, அம்மா அக்கா எங்க, நீ எதுக்கு இங்க படுத்திருக்க அப்படி சொல்லி கேக்குறா. ஹீரோ தான் இங்க படுக்க சொன்னாரு, இங்க படுத்தா 5 மில்லியன் தாரேன்னு சொன்னாரு, ஒரு முட்டாளாலையும் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அண்ணா சிரிச்சிட்டு இருக்காரு. இவளுக்கு நான் கடுப்பா இருக்கு. ஹீரோ எனக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டலாம், உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு கத்தி எடுத்துட்டு நிக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிய அவன் கூட தூங்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட பேசி கிஸ் பண்ண போவானா. இவளும் ஹீரோவை செரிஸ் பண்ற மாதிரி வந்து பிரைவேட் பார்ட்லயே அடிச்சு விடலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ உஷாரு, என்ன ஓல்டு ட்ரிக்கா யூஸ் பண்றா அப்படின்னா அந்த அட்டாக்ல இருந்து நவுன்றான். ஹீரோயின் கேக்குறா உண்மையிலே நீ யாருன்னு. அதுக்கு ஹீரோ ஏதோ ஒரு நேம சொல்றான். ஹீரோனிக்கு ஒழுங்கு கேட்கல போல, என்ன சொன்னா மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்து நிக்கிறா. என் அக்காவை விடுன்னு சொல்றா. நானும் உன் அக்காவை பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன், அவ தான் என்ன பிடிச்சு வச்சுட்டு இருக்கா, பார்த்தா தெரியல அப்படி ஹீரோ சொல்லும் போது, அக்கா என்னக்கா பண்ற அப்படி சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, சரி எதுக்கு இந்த கத்தி எடுத்து வச்சிருக்கிறா, சின்ன பிள்ளைங்களா இந்த கத்தியை வச்சு விளையாடக்கூடாது, அதனால காயப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவ கத்தியை பிடிங்கி கீழே போட்டுறா. அக்கா எனக்கு தெரியுது நீ என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறா, என்னை நல்லாவே ட்ரீட் பண்றா அப்படி பெல்லா சொல்லும் போது, ஆஃப்கோர்ஸ் நீ என்னுடைய குட்டி தங்கச்சி இல்லை, கண்டிப்பா உன் மேல பாசம் உண்டு, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கப்போ தூங்கப்போ, சீக்கிரமா தூங்கினாதான் உன்னுடைய ஸ்கின் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரூமை விட்டு வெளியே அனுப்பி டோரை சாத்திரா. இவளுக்கு நான் அதை பார்த்து கஷ்டமாயிருது. இவன் என்ன நினைச்சிருப்பான்னா அக்கா நம்ம கூட சேர்ந்து தூங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பா. கடைசியில டோரை க்ளோஸ் பண்ணதும் இவளால ஏத்துக்கிட்டே முடியல. அதுல உட்காந்து சின்ன பிள்ளைத்தனமா அழவே ஆரம்பிச்சிட்டா. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இவ கேட்டுட்டு இருக்கா, என்ன சொன்னா மறுபடியும் சொல்லு, நீ யார் அப்படி சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ அந்த நேம கூட சொல்ல மாட்டுக்கான். நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணன்னு வச்சுக்கோவேன், என்னை பத்தின எல்லா சீக்கிரட்டும் உன்கிட்ட சொல்லிடுவேன், ஹானஸ்டா இருப்பேன் அப்படிங்கிறான். என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே இது எப்படி மிரட்டுறதுக்கு சமம் ஆகும், உனக்கு விருப்பம் இருந்தாதான் இந்த மேரேஜே நடக்கும், இதுல நான் எங்க மிரட்டுறேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பெட்ல போய் படுத்துறான். அப்போ ஹீரோனிக்கு அவளுடைய அசிஸ்டண்டோ கால் பண்ணி ஹீரோக்கும் மூன்ஷேடுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட இவளோ, அப்போ இந்த விஷயத்தை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும், அப்பதான் இவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையை கறக்க முடியும் அப்படின்னு இப்போ ஹீரோ கிட்ட வந்து எனக்கு இந்த மேரேஜுக்கு சம்மதம், நான் ப்ராமிஸ் பண்றேன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அப்போ நாளைக்கு உங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மேரேஜை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல இவளும் சரி ஓகே அப்படிங்கிறா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை பார்த்தீங்கன்னா அக்காக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு அந்த ரோஸ் பூ எதில் இருக்கு இல்லையா அதை பிச்சு போட்டு பார்த்துட்டு இருக்கா. கடைசியாக லவ் இருக்குன்னு வந்துட்டு, எப்பா அக்காக்கு என் மேலே லவ் இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட, இவளுக்கு என்னாச்சு ஒருவேளை முத்தி போயிட்டோம் அப்படின்னா அவர் வந்து பெல்லாவே பார்த்துட்டு இருக்கா. அவ அண்ணாவை மிதிச்சு விட்டுட்டு, நீலாம் கீழே தான் படுக்கணும், நான் மட்டும் தான் மேலே படுப்பேன், அக்காவோட பெட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது நான் கீழே படுக்கணுமா, ஆமா என்ன படுக்க மாட்டியோ அப்படின்னு டெரரை கேட்கவும் இவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு அழுதுட்டே படுத்திருப்பாரு. அந்த பெட்ஷீட்டை மட்டும் தந்தா நல்லா இருக்கும், நாயை மாரி என்ன ட்ரீட் பண்றல அப்படின்னு சொன்னா, ஆஹா அதெல்லாம் தரமாட்டேன், அக்காவுடைய திங்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு இவ கொடுக்க மாட்டுக்கா. பைத்தியம், இவகிட்ட வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு இவர் அழுதுட்டே இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு தானே மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணு சொல்லியிருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோனி வரக்காக தான் பாட்டிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே அவங்களாம் எப்பண்டா வருவாங்க, நிஜமாவே வருவாங்களா இல்லை நீ என்கிட்ட போய் சொன்னியா, போய் மட்டும் சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுறா. பாட்டிக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். பாட்டியோ ஆகே நம்ம மீட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, எப்போ நீங்க 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னு அப்பா அம்மா கேட்குறாங்க. அது என் பேரன் கூட பெட்ல இருக்கும் போது அப்படின்னு பாட்டி சொல்லும் போது, ஐயோ பாட்டி நம்ம வந்து மேரேஜை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம், ஸோ கண்டதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு டாப்பிக்கை மாற்றி விட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க. பாட்டியை பார்த்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடறாங்க. இவங்க போகிறத 3 பிரதர்ஸுமே பார்க்குறாங்க.
ஆமா, பாட்டி ஏதோ பெட்டுன்னு மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க அப்படின்னு பெல்லா வந்து நிக்கிறா. ஐயோ, இவளா நேத்தே பேய் ஆட்டம் ஆடினா, இப்போ நாங்க சொன்னதை மட்டும் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு செகண்டா ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி சமாளிச்சு அவளை அங்கிருந்து அனுப்பிறாரு. இங்க பாட்டியை பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட அவங்களுடைய பேரனை பத்தி தான் பேசிட்டு வராங்க, அதாவது ஹீரோ பத்தி தான் பேசிட்டு வராங்க. அப்படியே பேசிட்டு வரும்போது இவங்களை அட்டாக் பண்ண ஒரு 2 பேரும் வராங்க. ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது பாட்டியை தான் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு. உடனே ஊசியை வீசி அட்டாக் பண்ணிடுறா. பாட்டியும் தேங்க்ஸ்மா என் உயிரை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் பாட்டிய கத்திய வச்சு குத்த வரான். அவனையும் அட்டாக் பண்ணி பிடிச்சிரா. இதெல்லாம் தெரியாம உள்ள மேரேஜ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் மேரேஜுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பெல்லா தான் ஒத்துக்கிட மாட்டுக்கா. என் அக்காவுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா உன் அக்காவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாட்டியும் ஹீரோனியும் வராங்க. இவன் பாட்டியை கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லும் போது யார்டா உன்னை அனுப்புனா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவன் ஹீரோனுடைய நேம சொல்றான். தங்கச்சி கறிக்கெல்லாம் சமக்கோ வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு அடிக்க வர, இரு இவனை நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட கேக்குறா. நான் தான் அனுப்புனேன்னு சொன்னா, அப்போ நீ என்கிட்ட மாட்டும் போது உன்னை எதுக்கு நான் கொல்லாம விட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. திரு முழிச்சிருக்கான். என்ன பாருமா, இன்னைக்கு மேரேஜ் பத்தி பேசிருக்கிறோம். ஸோ இந்த நல்ல நாள்ல இவங்கிட்ட பேசலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவனை நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிரும். நீ ஹீரோ கூட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடறாங்க. அங்கிருந்து ஹீரோ ஹீரோனி மட்டும் தான் தனியா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இதுக்கு பின்னாடி மிஸ்டர் சூவும் மிஸ்டர் கூச்சன் தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவங்கள ஏதாட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி ஹீரோ கிட்ட எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வாரான். அம்மா அப்பா எங்கன்னு சொல்லி கேக்குறா. பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க அப்படி சொல்ல இவளும் அங்கதான் போறா. பின்னாடி இந்த சர்வெண்டோ பதட்டமா போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல தான் இப்போ இவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆளை கெட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரதரோ இதுக்காக என் சிஸ்டரை ஃப்ரேம் பண்ண பாக்குறா அப்படின்னு அவனை அடிக்க ஒரு உருட்டு கட்டியை எடுக்க அதை ஒழுங்கா கூட தூக்க முடியல போல. அதை அப்படியே கை தவறி கீழே விழுந்துருது. ஐயோ, இவரை வச்சுட்டு என்ன செய்ய, இவரெல்லாம் வேஸ்ட், இப்போ நான் விடுறேன் பராம்பு அப்படின்னு இவர் அதை இழுக்க ட்ரை பண்ணுவாரா. அதை இழுக்க கூட தம்பில்ல போல. கடைசியில அவர் காலிலே அவரு அந்த அம்பை விட்டு வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கெட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அவரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3 முட்டாள் பீஸை பெத்ததுக்கு வேற ஏதாட்டும் பெற்றிருக்கலாம் போல அப்படின்னு அம்மா திட்ட. அம்மா என்ன அப்படி சொல்லாதீங்க, உன்னதான் ஃபர்ஸ்ட் சொல்வேண்டா. உன்னுடைய பிளானால தான் என் 2 மகளுகளும் அவங்க கிட்ட மாட்டினாங்க. ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அண்ணா வாய முடிறாரு. அப்புறம் நம்ம பெல்லா தான் அடிச்சு கேக்குறா எதுக்கு ஃப்ரேம் பண்ண பார்த்தான்னு. அப்ப கரெக்டா ஹீரோனி உள்ள வரவும் இவங்களும் ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோனி இந்த இடத்துல வச்சு அவளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் தான் நம்பர் 1 கில்லர்னு. அப்படியாமா, சூப்பர். மத்த 3 முட்டாள் பீஸ் மாதிரி இல்லாம எங்களுடைய வீர வம்சமா இருக்கல்ல, இதுவே எங்களுக்கு போதும். இதுக்கு மேல நாங்களும் மறைக்க தேவையில்லை. நம்ம ஃபேமிலி மாஃபியா ஃபேமிலி அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஓ அப்படியா, மாஃபியா ஃபேமிலியா இருக்கிறதால தான் அந்த 2 கலவனுங்களும் நம்ம ஃபேமிலியை குறி வச்சாங்களோ அப்படின்னு இவளுக்கு இப்பதான் புரியுது. இங்க 2வது அண்ணாவை பாத்தீங்கன்னா வாயை வச்சுட்டு கம்மனி இல்லாம எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தங்கச்சுடைய ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாயை விடுறாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட இருந்து மறைச்சியா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அண்ணா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அவரு. அப்புறம் ஹீரோனி இந்த ஆள்லாம் நமக்கு தேவையில்லை, இவனை அனுப்புனதே அந்த 2 ஓல்டு மேன் தான் அப்படின்னு சொல்ல, தேவையில்லைன்னா முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு அப்பா அவனை கொன்னுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனியும் இவங்க 2 பேருக்காகவே ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதை தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்ன பிளான் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு ரவுடி பையனை அனுப்பி பாட்டியை கொலை பண்ணிட்டு பழைய ஹீரோனி மேல போட்டு 2 குடும்பத்தையும் பிரிச்சு விடலான்னு பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி பிளான் தான். இப்போ இவங்க 2 பேருக்கு இடையிலையும் சண்டையை மூட்டி பயம் காட்டி கடைசியில 2 பேருடைய ஜோலியை முடிக்கிறது தான் நம்ம ஹீரோயினுடைய பிளானே. இப்போ இவங்க பிளான் போட்ட மாதிரி தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மாஸ்க்லாம் போட்டு வந்து இவங்க 2 பேருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. என்னென்னமோ பேசி கடைசியில சண்டையை மூட்டி விட்டு போயிடறாங்க. இனிமே உன் கூடலாம் நான் இருக்க மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டா நிற்க மாட்டேன், உன் பார்ட்னரா நான் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவளுடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவங்க 2 பேரையும் பயங்காட்டு,
நம்பர் 1 கில்லர் கையில தான் உங்க சாவு அப்படின்னு சொல்லி பயங்காட்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவரும் பயமுறுத்திட்டாரு போல. உடனே அடுத்த செகண்டே இந்த கூச்சன் இருக்காரு இல்லையா, அவரு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சாரி, முன்னாடி அறியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் அண்ணா அந்த சூ தான் அப்படின்னு அவர் மேலேயே எல்லா பழியும் தூக்கி போட்டுறாரு. நான் சென் ஃபேமிலியோட ஹெட்டு, சோ என்ன மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வயசுல மூத்தவன் அப்படின்னுக்காக மட்டும் தான் உன்னை ஹெட்டா வச்சிருந்தோம், இனிமே நீ எல்லாம் சென் ஃபேமிலியோட ஹெட்டு கிடையாது, நான் தான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடியே இன்னொருத்தங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நீ தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லி அப்படின்னு அந்த மிஸ்டர் சூவை கூப்பிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் உயிருக்கு பயந்து மாத்தி மாத்தி பழி போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் கிட்ட சாரி என்னை விட்டுரு அப்படி சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அது எப்படி ஈஸியாக விட முடியும், எங்க ஃபேமிலி மேலேயே கை வச்சிருக்கீங்க, உங்களை சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்ல, எங்க பிரதர்ஸ் 3 பேரும் நீ ஃப்ரீயா விடு, நாங்க இவங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்க கூப்பிட்டு போயிறாங்க. ஒரு வழியா இவங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுத்தவங்களே தீர்த்து கட்டியாச்சு. கட் பண்ண நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மிஷினை முடிக்க மூன் ஷேடோ கெட்டப்ல வந்திருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனிமே வாரா. இது இவனுக்குமே தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போன் மூலமா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பாக்ஸை எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறான். கரெக்டா ஹீரோனி வந்துடா. இவனுடைய ஃபேஸை பார்க்கணும் தான் அவளுக்கு ஆசை. அதனால அந்த மாஸ்கை கழுத்த ட்ரை பண்றா. பட் ஹீரோ கழுத்தை விட மாட்டுக்கான். என்கிட்ட இருந்து நீ ஈஸியா தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை லாக் பண்ணி அந்த மாஸ்கை கழுத்த போறா. ஆனா ஹீரோ வந்து அவளை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு என் ஃபேஸ் ஆக்கையா இருக்கும், அதை பார்த்து நீ பயந்துட்டானா என்ன பண்றது, நான்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறா. பரவாயில்ல செல்லம், உன் தைரியத்தை பாராட்டுறேன் அப்படியே ஹீரோ சொல்லும் போது இவ ஷாக்கா பாக்குறா. அது யான்னு கண்டுபிடிச்சிட்ட போல. இவங்க 2 பேரும் க்ளோஸா நிக்கிறத நம்ம தங்கச்சிக்காரியுமே பாக்குறா. பார்த்துட்டு சூப்பர், இந்த ஜோடி தான் நல்லா இருக்கு, என் அக்காக்கு இவர் தான் கரெக்டு, இவங்கள போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி அவனை வெறுப்பேத்த போறேன் அப்படின்னு அவ போட்டோ எடுக்க போக இங்க ஹீரோனி வந்து கண்டுபிடிச்சிட்டா இது யாருன்னு. நீ ஃபூச்சியன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு மாஸ்கை கழட்டிறான். தங்கச்சியும் வளைச்சு போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்து முடிச்ச பிறகுதான் பாக்குறா அது ஹீரோன்னு. அவன் இங்க என்ன பண்றான், அப்போ ஹீரோ தான் மூன்ஷேடவா. இது தெரியாம நான் ஹீரோவை வேற பங்கமா கலைச்சு விட்டேனே, நான் தான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள் அப்படின்னு அவளே திட்டிட்டு, இந்த ஜோடி நல்லதா இருக்கு, இனிமே நம்ம இவங்களை பிரிக்க கூடாது அப்படின்னு நினைப்பா. தங்கச்சி ஒளிஞ்சு நிக்க இல்லையா, அது ஹீரோக்கும் தெரியுது ஹீரோனிக்குமே தெரியுது. இப்ப ஹீரோ ஹீரோனி கிட்ட உன் தங்கச்சிக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிட்டு இதனால ஏதாட்டும் பிரச்சனை பண்ணுவோலோ, இல்ல அவளுக்கு ஓகே தான், ஆனா நான் தான் சாம கோவத்துல இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும் போதே நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டா அப்படித்தானே, அப்போ உன்னோட ஐடென்டிட்டி எதுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறா. அது உன்னோட தப்புப்பா, நீ கண்டுபிடிப்பான்னு பார்த்தேன், ஆனா நீ என்ன கண்டுபிடிக்கவே இல்லை. அது போக இன்னைக்கு இந்த மிஷினை முடிக்க வந்து நினைச்சியா, நோ இன்னைக்கு எந்த மிஷினும் கிடையாது, இது எல்லாமே என்னுடைய பிளான் உனக்காக, நீ என்ன யாருன்னு கண்டுபிடிக்க நான் போட்ட பிளான் அப்படி ஹீரோ சொல்லும் போது இவளுக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப டச்சிங் ஆயிருது. அப்படியே ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுக்க 2 பேரும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி 2 பேருமே சேர்ந்துறாங்க. கட் பண்ணா தங்கச்சிக்காரி வந்து ஹீரோ மூன் ஷேடவா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, இனிமே நான் உங்க 2 பேரையும் பிரிக்க மாட்டேன், இது நான் தர வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு இவ ஒரு புக்கை கொடுக்குறா. நான் வெளியே போன பிறகு நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே ஓடிறா. இவளும் அந்த புக்கை பாக்குறா. பார்த்தா அது ரொமான்ஸ் சம்பந்தமான புக்கு போல. கரெக்டா இந்த டைம்ல ஹீரோவும் வருவானா. இவளுக்கு என்ன செய்யணும் தெரியல, டக்குன்னு அந்த புக்கை ஒளிச்சு வச்சுக்கிறா. பட் ஹீரோ அந்த புக்கை பாத்துறான். டக்குன்னு வாங்கி அதை பாக்குறான். அடுத்தவங்க புக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்றா. ஆனா ஹீரோ கேட்பானா என்ன, நான் எப்படி அடுத்தவன் ஆவேன், நான் உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஃபுல்லாவே ரொமான்ஸ் பண்ற பெரிய பிக்சர் தான். இவளுக்கா ரொம்ப எம்பேரசிங்கா இருக்கு. ஹீரோவோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்க. இங்க வெளியே தங்கச்சி கறிய பாத்தீங்கன்னா ஹீரோ என்னாலதான் என் அக்கா உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் வாராரு. என் யங் மாஸ்டர் உள்ள ரொமான்ஸ் பண்றாரோ, ஆமா உன் யங் மாஸ்டர் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியுமா, ஏன்னா நான் தான் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், சரி நீ இதுல நின்று பாடி கார்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, நோ உள்ள இருந்து ரொமான்ஸ் பண்ற சவுண்ட்லாம் கேக்குது, என்னால இங்கெல்லாம் நிக்க முடியாது அப்படிங்கிறான். நீ இங்க நின்னுதான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லி மிரட்டுறா. சரி நின்னு தொலைறேன் அப்படின்னு சொன்னா இவ டக்குன்னு அவர் கண்ணுலயே குத்திடுறா. அதான் நான் நிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பின்ன எதுக்கு என்ன அடிச்ச அப்படி சொல்லி கேட்டா, சும்மா இந்த அடியை மறக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடா. ஆவுனா எல்லாரும் என்னையே வந்து அடிக்கிறீங்க, என்னை பார்க்க எப்படி தெரியுதாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கத்துறாரு. இப்ப மட்டும் நீ வாயை முள்ளன்னு வச்சுக்கோவேன், ஆப்பிரிக்காக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்கான்.
ஒன்று தேவையில்ல நான் வாயை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயை மூடிட்டே அழுதுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஃபேமிலியாக உட்காந்து மேரேஜை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன டேட்டில் மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ ரெண்டாவது அண்ணாவோ மேரேஜ் அன்னைக்கு நான் தான் தங்கச்சி தூக்கி கொண்டு காரில் விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா ஃபர்ஸ்ட் அண்ணா நான் இருக்கும்போது உனக்குலாம் அந்த உரிமை கிடையாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா அதெல்லாம் கிடையாது, நான் தான் தங்கச்சி விடுவேன் அப்படின்னு தேர்ட் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா யார் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு பார்ப்போமா வாங்க அப்படின்னு ஃபைட் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டான்ஸ் ஆடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது, சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பெல்லா பார்த்தீங்கன்னா நான் தான் அக்காவை தூக்குவேன், அதுக்கு என் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எப்படி கட்டுக்கோப்பா வச்சாலும் நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த சான்ஸே கிடைக்காது அப்படியே அண்ணா சொல்லும்போது, அப்போ உங்க கை கால் எல்லாத்தையும் நொடிச்சு போடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அடிக்க அவ விரட்டிட்டு போறா. இதை பார்த்து இவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கியூட்டா சண்டை போடுறத பார்த்து இவங்களாம் சிரிக்கிறதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.